தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 2/5/2023 செவ்வாய்க்கிழமை, உத்திரம் நட்சத்திரம் இரவு 7:34 வரை, பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு கிழமை செவ்வாய். சில பேர் கிழமைக்கேற்ற வழிபாடுகள் வச்சுக்குவாங்க. செவ்வாய்க்கிழமை அப்படின்னா உடனே நமக்கு நினைவுக்கு வர்றது என்னன்னா முருகப்பெருமான். முருகப்பெருமான பழனிக்கு போய் கும்பிட்டு வந்தவங்க சொல்லுவாங்க, ஆண்டி கோலத்தோட பார்த்துட்டு வரக்கூடாது, அரச கோலத்தோட பார்த்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. பொதுவாகவே பண்டாரமாக இருப்பவனையும் பணக்காரனாக்குவேன் அப்படிங்கிற தத்துவத்தை சொல்றது தானே அந்த பழனி மலை. ஆகையினாலே காலையில் நம்ம போய் அந்த விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு மாலை நேரத்தில் ராஜ அலங்காரமும் பார்த்துட்டு வர்றது வழக்கம். பொதுவாக வாழ்க்கையில் சில பேருக்கு ஏற்ற இறக்கம் ரொம்ப இருக்கும். அப்படி ஏற்ற இறக்கமாக இருப்பவர்கள் எல்லாம் எந்த தெய்வத்தை கும்பிடணும்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு முருகப்பெருமானை கும்பிடணும். அப்படி கும்பிட்டோம் அப்படின்னா ஏற்ற இறக்கம் இல்லாத சமநிலையான வாழ்க்கை வருமா. சிலருடைய வாழ்க்கையில் பாருங்க, பாம்பு தாயம் நீங்கள் முதல்ல அந்த தாயம் விளையாடுவாங்க. இப்போல்லாம் விளையாட்டெல்லாம் மாறிடுச்சு. கிட்டி விளையாடுவாங்க, கிளித்தட்டு விளையாடுவாங்க, தாயம் விளையாடுவாங்க, நொண்டி விளையாடுவாங்க, பாங்கொட்டைன்னு விளையாடுவாங்க, சொட்டாங்கின்னு விளையாடுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி எல்லாம் விளையாடுற போது, சொட்டாங்கின்னு பெண்கள் விளையாடுற போது மேலே தூக்கி பிடிச்சி அந்த கல்லை தூக்கி போட்டு பிடிப்பாங்க. இந்த உள்ளங்கைக்கு பலம் வரும். பல்லாங்குழின்னு ஒன்று இருக்குது. அந்த விளையாட்டு விளையாடுற போது ஒரு பழத்தில் இருக்கிற முத்தை எடுத்து அடுத்ததுக்கு போடுறோம். சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்காக கூடிய விளையாட்டு. இப்படி ஒவ்வொன்றிலையும் ஒரு தத்துவம் இருக்குது. அதை பற்றி நான் பெரிதொரு முறை சொல்கிறேன். பொதுவாக பாம்பு தாயத்தில் அப்படியே ஏறிக்கினே இருப்பார். அந்த பாம்பு வாய்க்கிட்டக்கு போணுச்சுன்னா அது அந்த முத்து கீழே வந்துடும், வால் வழியாக கீழே இறங்கிடும். ஆக ஏறிக்கினே போகிறவர் இறங்கி வர்றாரு அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு பாம்பு தாயம்ங்கிற தலைப்பிலேயே முருகப்பெருமானுக்கு ஒரு பாடல் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பழனி பாத யாத்திரை மூலத்துக்காக என்கிட்ட ஒருத்தர் கவிதை கேட்டார். நான் எழுதி கொடுத்தேன். அந்த பாடலில் என்ன சொன்னேன்? சொக்கத்தங்கமாயிருக்கும் சுப்பையா மேனியிலே சுகங்கொடுக்க சாத்தி வைத்தோம் சந்தனம், அவன் தோகைமையில் மீது வேகமாக வரங்கொடுக்க சொல்லிடுவோம் செந்தமிழில் வந்தனம், கல்லினிலும் முள்ளினிலும் காற்று வழியாக கால்கெடுக்க ஓடி வந்தோம் உன்னிடம், நீ வல்ல சிவன் காதினிலே வழங்கி வைத்த பிரணவமோ மக்களுக்கு தேவையான மந்திரம். அவர் சொன்னார் இல்லையா, அந்த பிரணவ மந்திரம் தான் நமக்கு தேவை. காவிரியின் நீர் பெருகி கரையுடைத்து வந்துவிட்டால் கடைசியிலே கொள்ளுமிடம் கொள்ளிடம், காவிரியின் நீர் பெருகி கரையுடைத்து வந்துவிட்டால் கடைசியிலே கொள்ளுமிடம் கொள்ளிடம், அந்த கடவுள் அருள் பெறுவதற்கு கலியுகத்தில் சக்தி உண்டு கந்தன் என்று சொல்லும் ஒரு சொல்லிடம். கந்தா கந்தா கந்தான்னு சொன்னா அவர் இந்தா இந்தா இந்தான்னு நமக்கு வரம் கொடுப்பாராம். என்ன வரம் வேண்டுமென எங்களை நீ கேட்காமல் இருப்பதும் இவ்வுலகில் நியாயமா, ஒரு முன்னேற்றம் வரும்பொழுது கண்ணேறு தடுக்கிறதே மோக வாழ்க்கை என்ன பாம்பு தாயமானு அந்த கவிதையில் நான் முடித்தேன். பாம்பு தாயம் மாதிரி ஏறினது அப்படி இறங்குது அப்படின்னா ஏற்ற இறக்கமான வாழ்க்கை அமைஞ்சவங்களெல்லாம் யாரை கும்பிடணும்? முருகப்பெருமானை கும்பிடணும். காரணம், முருகப்பெருமான் பக்கத்திலேயே பாம்பும் இருக்குது, மயிலும் இருக்குது, பறந்து வர மயிலும் இருக்குது, பார்க்கறதுக்கு பாம்பும் இருக்குது. ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த மாதிரி கிழமை செவ்வாய், அதுலேயும் உத்திர நட்சத்திரம் இன்றைக்கு வந்திருக்கு. இப்போ சாதாரணமாக பங்குனி மாதம் உத்திரம் வந்தால் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறான், தை மாதத்தில் பூசம் வந்தால் தைப்பூசம்ங்கிறான். ஆக எந்த மாதத்தில் உத்திரம் வந்தாலும் செவ்வாய்க்கிழமையோடு உத்திரம் வருகின்ற பொழுது அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயம் சென்று நம்ம வழிபட்டோம் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வித்திடும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கை மாறி புதிய பாதை புலப்படுகின்ற நாள் இந்த நாள். உங்களுடைய ராசியிலேயே கூட்டு கிரகம் 4 கிரகங்கள் இருக்கின்றன. சூரியன் இருக்கிறது, புதன் இருக்கிறது, குரு, ராகு, 4 கிரகங்கள். உங்களுடைய ராசிநாதனும் 3ஆம் இடம் சகாயஸ்தானத்தில். 3ஆம் இடம் என்பது வெற்றிகள் ஸ்தானம். எனவே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரப்போகிறது. தொடரும் வெற்றிகளால் உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். விரோதிகளை வீழ்த்த விழிப்புணர்ச்சியுடன் நீங்கள் செயல்பட்டிருப்பீர்கள். இப்பொழுது உங்களுக்கு இன்றைய பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றி செய்திகளே வீடு சேரும். அது மட்டுமல்ல, பணபலமும் நன்றாக இருக்கின்றது. விவாக பேச்சுக்கள் கூட நல்ல முடிவுக்கு வரலாம். புகழ் மிக்கவர்களை சந்திப்பால் இன்றைக்கு மகிழ்ச்சி அடையும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு பதவியில் உள்ளவர்களால் உதவி கிடைக்கின்ற நாள். இன்று பண நெருக்கடி அகலும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துக் கொள்வீர்கள். சனி 10ல் இருப்பதால் சுய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ள உங்களுக்கு அக்கறை செலுத்துவீர்கள். அதுவும் சிறப்பாக முடிவடையும். இந்த நாள் நல்ல நாள்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய், 6க்கு அதிபதி செவ்வாய் இருக்கின்றார். எதிர்ப்பு வியாதி கடனை கொடுக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். அதற்கு அதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கின்ற பொழுது இன்று மறைமுக எதிர்ப்புகள் வரலாம். பகை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்களில் சில தகராறுகள் ஏற்படலாம். மிக மிக கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். விரயங்கள் அகல வேண்டுமானால் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எதை நீங்கள் செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்தால் நன்மை கிடைக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அகன்று கவலைகள் தீருகின்ற நாள். இன்றைக்கு கடல் பயண வாய்ப்புகள் கூட கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குடும்பத்தில் உங்கள் முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கின்றன. பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டு மலையில் நனையப் போகின்றீர்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களுக்கு ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, நீங்கள் கேட்ட சலுகைகளையும் வழங்குவார்கள். உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். சேமிப்பு கரைந்து விட்டதே, செலவாகிவிட்டதே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு சேமிக்க புதிய வருமானம் வரப்போகின்றது. காரிய வெற்றிக்கு நண்பர்களும் கை கொடுத்து உதவுவார்கள். நெருக்கடி நிலையை சமாளிக்க நிதியுதவி தேவைப்படுகிறதே என்று நீங்கள் முன்பெல்லாம் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இன்று நீங்கள் நிதியுதவி செய்யும் அளவிற்கு உங்களுக்கு பணப்பழக்கம் இன்றைக்கு வரப்போகின்றது. இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். இழந்த பதவியை மீண்டும் கிடைக்கலாம். இந்த நாள் யோகமான நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளால் மனக்கசப்பு ஏற்படுகின்ற நாள். இன்றைக்கு மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். திடீரென விரயங்கள் வரலாம். உங்களிடம் இருக்கும் வரவை காட்டிலும் செலவுகள் இருமடங்காக இருக்கும். அதே நேரத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. சுக்கிரபலம் நன்றாக இருந்தாலும் அப்போதைக்கப்போது காரியங்கள் கைகூடிவிடும் என்றாலும் கூட காரியங்கள் கைகூடுவது வரை மனதிலே பய உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். மனோவியாகுலம் அதிகரிக்கின்ற இந்த நாளில் கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலம் ஓரளவேனும் நற்பலன்களை பெற இயலும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே கேது, 7லே ராகு, நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள். இல்லம் தேடி இனிய தகவல்கள் இன்றைக்கு வந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உங்களுக்கு இல்லாமல் போகலாம். உத்தியோகத்தில் இலாகா மாற்றம் அல்லது இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை தெரிவிக்க வேண்டாம். அதன் மூலம் பிரச்சனைகள் வரலாம். அதே நேரத்தில் விரோதிகள் உங்களுக்கு மறைமுகமாக மட்டுமல்ல அருகிலேயே கூட இருக்கலாம். கவனம் தேவை. 7லே சுக்கிரன், 7ஆம் இடத்திலே ராகு இருக்கின்றார், குரு இருக்கின்றார், அவரோடு புதன், சூரியன் இருக்கின்றார். இந்த குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிவது ஒன்றுதான் யோகம். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்த்து வைக்கிற ஆற்றல் குருவின் பார்வைக்கு உண்டு. எனவே நீங்கள் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம். குருவை வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வருமானம் பெருகி வளர்ச்சி கூடுகின்ற நாள். இன்று வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். உதவிக்கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை உயரும். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். வாகன யோகம் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் கூட உயர் பதவிகள், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம். அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் ஒரு சிலருக்கு திடீரென சிறிது உடல்நலக் குறைவுகள் ஏற்படலாம். அங்கனம் இருந்தால் உடனடியாக ஆரோக்கிய தொல்லை அகல மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. ஆகார கட்டுப்பாடு செலுத்துவதன் மூலமும் ஆரோக்கியத்தை சீராக்கிக் கொள்ள இயலும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். காரகன் தன் பாவத்தை பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றங்கள் வரலாம். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வருவார்கள். பொது வாழ்விலே உங்களுக்கு புகழ் கூடும். உத்தியோகத்தில் அதிகார அந்தஸ்திற்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் உள்ள சில சூட்சுமங்களை கற்றுக்கொண்டு நீங்களே தனித்து இயங்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து தனியாக நாம் இயங்கலாமா என்ற சிந்தனைகள் எல்லாம் உருவாகின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மகர ராசினியர்களே, உங்களுக்கு 2லே சனி, 4லே குரு. இப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே பம்பரமாக சுழன்று நீங்கள் பணிபுரிந்தாலும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காத நாள். பணத்தேவையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள நண்பர்களிடம் ஆலோசனைகள் கேட்பீர்கள். கைமாற்றுகள் வாங்கலாம். அதே நேரத்தில் கேது பலம் நன்றாக இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் உங்களுக்கு ஓரளவு வெற்றி கிடைக்கும். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கமாக விடை கிடைக்கப் போகின்றது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகளுக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. நீங்கள் நெருக்கடி நிலையை சமாளிக்க அருகில் இருப்பவர்களிடம் நிதியுதவி கேட்கக்கூடிய சூழ்நிலை கூட இன்று உண்டு. அதே நேரத்தில் பிள்ளைகளாலும் பிரச்சனை, பிறராலும் பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் 3ஆம் நபரின் தலையீடுகளையும் தவிர்க்க வேண்டும். குடும்ப முன்னேற்றத்தையும் உத்தியோகம் சம்பந்தப்பட்டவைகளையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் இந்த நாள்.
மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கல்யாண முயற்சிகள் கைகூடுகின்ற நாள். கடமையில் இருந்த தொய்வு அகலும். காசு பண புழக்கம் நன்றாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கைக்கு மதிப்பு கூடும். குடும்பத்தில் உங்கள் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கிறது என்று பலரும் பாராட்டுவார்கள். உடல்நலம் சீராக இருக்கும். உள்ளத்திலும் அமைதி கிடைக்கும். 2 சூரியன் இருப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.